ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிமேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 1K ஸ்பெஷல் வீடியோ நண்பா. இன்னைக்கு 5 பிளாட்ஃபார்மோட அனிமி அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம யூடியூப் சேனல பார்க்குறீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து தரமான அனிமி அப்டேட் உங்கள தேடி வரும் கைஸ். இதெல்லாம் நடக்குமான்னு நெனச்சேனே. நடந்துருச்சு, நடந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு அனிமி தான் தமிழ் டப்ல வரப்போகுது நண்பா. இப்பவே நீங்க என்ன அனிமின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் அட்டாக் அண்ட் டைட்டன் தான். இந்த அனிமில வந்து ஒரு 4 சீசன் இருக்கு நண்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு கம்ப்ளீட்டட் சீசனா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்த சீசன் வந்து சீக்கிரமாவே தமிழ் டப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா. ஏன்னா வந்து அஃபிஷியல் கிட்ட வந்து எல்லா சீசனுமே வந்து லைசென்ஸ் இருக்கு நண்பா. இப்போதைக்கு சீசன் 1ல 25 எபிசோடு வந்து ஹிந்தி டப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃபிஷியல் வந்து அதர் லாங்குவேஜஸ்க்கு வந்து ஒரு சின்ன மூவ் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ் டப்பும் ஒண்ணு நண்பா. ஸோ இந்த அனிமி வந்து யார் கொண்டு வர போறா பார்த்தீங்கன்னா, அனிமி டைம்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். இவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க வந்து அமேசான் பிரைம் சேனல்ஸ்ல வந்து இருக்காங்க நண்பா. ஸோ இத வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா அமேசான் பிரைம் அண்ட் அனிமி டைம்ஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அமேசான் பிரைம்க்கு பே பண்ணதுக்கு அடுத்தது வந்து அனிமி டைம்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்கன்னா ₹39 வரும். அண்ட் அடுத்தடுத்த டைம் வந்து போடும்போது வந்து ₹69 வந்து வர மாரி இருக்கு நண்பா. ஸோ தமிழ் டப்ல வரதுக்கு வந்து சில மாசங்கள் ஆகும் நண்பா. அது வரைக்கும் வந்து என்கிட்ட ரிலீஸ் டேட்ட பத்தி கேட்காதீங்க. ஏன்னா அஃபிஷியல் சொல்லறதுக்கு முன்னாடி என்னால வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒன்னும் அஃபிஷியல் இல்ல. ஜஸ்ட் என்னால இன்ஃபர்மேஷன் தான் குடுக்க முடியும். வருதுன்னா வருது சொல்ல முடியும். ரிலீஸ் டேட் அவங்க சொல்லறதுக்கு முன்னாடி என்னால நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆளுனா இல்ல. அதே நேரத்துல வந்து நான் இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் தான் ஷேர் பண்ண மாட்டேன் நண்பா. நீங்க அப்படி டைரக்ட்டா போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் அனிமி. நானா இது லெஜெண்டரி, கோட், மாஸ்டர் பீஸ் சொல்லிட்டே போவேன். அப்படிப்பட்ட ஒரு அனிமி வந்து சின்ன ஒரு ஸ்டோரி லைன் கூட தெரியாம நீங்க பார்த்தீங்க பாருங்களா. இவன் யாரு? அவன் யாரு? திடீர்னு இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ஒரு எதிர்பார்க்காம ஒரு டக்கு டக்குன்னு வந்து கோஸ் பூம்ஸாவும் இருக்கும். எதிர்பார்க்காத நிறைய விஷயத்த நீங்க எதிர்பார்ப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ வந்து டைரக்ட்டா தமிழ் டப்ல பார்க்கறதா பாருங்க. இங்கிலீஷ் டப்ல பார்க்கறதா பாருங்க. ஜாப்பனீஸ்ல பார்க்கறதா பாருங்க. அதே நேரத்துல எனக்கு இந்த அனிமி வந்து தமிழ் டப்ல வரது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது அந்த மாரி ஒரு அனிமி. இத மட்டும் சொதப்பிட்டாங்கன்னா ஃபேன்ஸ் வந்து என்டையரா இந்த அனிமி வந்து வெறுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து மை ஹீரோ அகாடமி, டிராகன் பால், ஒன் பீஸ் சொல்லிட்டு சில அனிமீஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே. அத பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். என்னதுன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ அதுல வந்து மை ஹீரோ அகாடமில சீசன் 1லேருந்தே சீசன் 6 வரைக்கும் வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா வந்து ஒரு 3 மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து சீசன் 7 வருமா வராதா சொல்லிட்டு நெறைய பேருக்கு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா வந்து அது தமிழ் டப்ல வராததுக்கு காரணம் வந்து அந்த டைம்ல தான் வந்து ஆன்கோயிங்ல வந்து வீக்லி ஒரு எபிசோட்ஸ் வந்து அஃபிஷியல் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த சீசன் வந்து வராது. ஏன்னா நியூவா ஒரு அனிமி ரிலீஸ் ஆகி அது டிவி சேனல்ல வருதுன்னா வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பா. சப்போஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததா வந்து மை ஹீரோ அகாடமில 4த் மூவி வந்து ஜப்பான்ல ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. யூ ஆர் நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய மூவி. அந்த மூவி வந்து இந்தியன் தியேட்டர்ல வந்து ஜாப்பனீஸ் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ல வந்து பிஆர் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றதா ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 31லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நண்பா. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, பக்கத்துல ஏதாவது பிவிஆர் தியேட்டர் கண்டுபிடிச்சீங்கன்னா, போய் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. ஏன்னா தியேட்டர்ல பார்க்குற ஃபீல் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்ததா டிராகன் பால் கிளாசிக் சொல்லிட்டு ஒரு அனிமிய கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு 53 எபிசோட்ஸ் தான் தமிழ் டப்ல கொண்டு வந்தாங்கல்ல. அதுக்கு அடுத்தது வந்து எந்த ஒரு நியூ எபிசோட்ஸ்க்கும் மூவ் பண்ணல. ஸோ இத பத்தியே வந்து என்கிட்ட கேட்டு சாவடிக்காதீங்க. அப்படியே வந்தா டெஃபினட்டா நான் வந்து சந்தோஷமா இந்த இன்ஃபர்மேஷன நான் ஷேர் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டா ஃபைனல்ல கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருக்க அப்டேட் வந்து ஒன் பீஸ் தான் நண்பா. ஒன் பீஸ்ல வந்து ரீசென்ட்டா வந்து தமிழ், தெலுங்கு ஆடியோ மிக்ஸ் ஆகி சில இடத்துல வந்து ஆடியோ லோவா இருந்துச்சுல்ல. அந்த மாரி ப்ராப்ளம் தான் இனிமேல வராது சொல்லிட்டு அஃபிஷியல் கிட்ட இருந்தே ஒரு கேரண்டி கிடைச்சிச்சு. ஸோ இனிமேல வந்து சந்தோஷமா வந்து டிவில வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் அதே நேரத்துல வந்து டப்பிங் பட்ஜெட்ஸ்னா வந்து ரீசென்ட்டா கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நீங்க யாருமே வந்து அஃபிஷியலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்றீங்க. அதனால வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, எல்லாருமே இப்ப டெலகிராம்ல பார்க்கறத ஸ்டாப் பண்ணி தயவு செஞ்சு கார்ட்டூன் நெட்வொர்க் டிவி சேனல் வந்து போய் பாருங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல நெறைய தமிழ் டப் அனிமீஸ் வந்து வரும். அதே நேரத்துல நல்ல ஒரு டப்பிங்ல ஒரு ரிப்பீட்டட் வாய்ஸ் இல்லாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க கார்ட்டூன் நெட்வொர்க் தான் சப்போர்ட் பண்ணணும் நண்பா. அடுத்ததா பார்க்க போற அனிமி அப்டேட்ஸ் வந்து சோனிக்கு ரிலேட்டடா இருக்க போகுது நண்பா. ஸோ சோனியில ரிலீஸ் பண்ண நருட்டோ ஷிப்புடன் வந்து இப்போதைக்கு வந்து நியூ எபிசோட்ஸ் வந்து வராது நண்பா. ஸோ அஃபிஷியல் வந்து ஒரு லாங் பிரேக் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நியூ எபிசோட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ற மாரி இருக்க போகுது. அண்ட் சில பேர் வந்து ஃபேக் நியூஸ்னா ஸ்ப்ரெட் பண்ணின்னு இருக்காங்க நண்பா. ஏன்னா ஜனவரி 27 வரப்போது சொல்றாங்க. சில பேர் வந்து அப்போ வரப்போகுது, இப்போ வரப்போகுது, கம்மிங் சூன் நெறைய பேர் வந்து ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நீங்க நம்பாதீங்க.
அஃபிஷியலாக எந்த அப்டேட் வந்தாலும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்னை ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளாக் லவ் சீசன் 1 வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து சீசன் 2 எங்கே ப்ரோ என்ன இன்னும் எந்த அப்டேட்டும் வரல அப்படி கேட்டிருந்தீங்களே, இதுக்கும் நான் வந்து சேம் அப்டேட் தான். இப்போதைக்கு வந்து எந்த ஒரு எபிசோட்ஸுமே வந்து தமிழ் டப்பில் வரப்போது இல்லை. ஸோ இதை பற்றி வந்து என்கிட்ட கேட்டு சாவடிக்காதீங்க. அப்டேட் வந்தால் டெஃபினட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக அட்வென்ச்சர், டார்க் ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லக்கூடிய ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் சொல்லக்கூடிய இந்த அனிமி வந்து தமிழ் டப்பில் வந்து வரப்போகுது நண்பா. டோட்டலாக வந்து 64 எபிசோட்ஸ் வந்து இருக்கு. இந்த அனிமி வந்து ரீசெண்டாக வந்து சோனி கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த அனிமி வந்து தமிழ் டப்பில் வந்து கொண்டு வரதா சொல்லிட்டு ஒரு பிளான்ல வச்சிருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை தான் நான் இந்த விஷயத்தில் ஷேர் பண்ணிக்கேன். ஆனால் இது வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நண்பா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து சோனி கிட்ட இருந்து ஒரு அனிமி தமிழ் டப்பில் வரப்போகுது நண்பா. இந்த அனிமி வந்து எதுக்கு கொண்டு வராங்களே தெரியல. ஏன்டா இதை கொண்டு வரீங்க, அப்படியே குப்பையில் தூக்கி போட்டு வச்சிருக்கலாமே என்னோட சஜஷன் நண்பா. ஏன்னா வந்து அஃபிஷியல் டிசிஷன்ஸ் வந்து இந்த அனிமியில் மட்டும் சரியில்லை. ஸோ அது என்ன அனிமினா ஜுஜுட்சு கைசன் தெரியும்ல, கிரன்ச் ரோல் கிட்டேருந்தே வந்து ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து தமிழ் டப்பில் கொண்டு வந்தாங்களே, அந்த அனிமி வந்து சோனியை வந்து திரும்பவும் டப் பண்ணுறாங்க வித் நியூ ஆர்டிஸ்ட் நண்பா. ஆல்ரெடி பேசினவங்க வந்து இதை வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பேச மாட்டாங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ்டிங்கில் வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிற, இப்படி ஒரு கொடுமையை நான் கேட்கணுமா சொல்லிட்டு தலையில் அடிச்சிக்க போகிறீங்க எனக்கு தெரியும். பட் இதுதான் உண்மை, வேறு வழி இல்லை. ஆனால் இதில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. நடுவில் ஒரு மூவி இருக்குல்ல, ஜுஜுட்சு கைசன் 0 சொல்லிட்டு ஒரு மூவி, அந்த மூவி வந்து சோனியை கிட்டேருந்தே வந்து தமிழ் டப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை, பழைய வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து இதில் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக வந்து நியூ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நண்பா. ஸோ இது கேட்க கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன், சோனியை டிவி சேனலில் ரிலீஸ் பண்ணுறத சோனியை டிவி சேனலில் போய் தான் பார்க்கணும், நீங்கள் டெலகிராம்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, சிம்பிளியே வந்து அவங்க டப்பிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ தெலுங்கு டப்புக்கு வந்து நருட்டோக்கு வந்து சப்போர்ட் பண்ணலனால வந்து நருட்டோ ஷிப்புடன், பிளாக் லவர், ஜுஜுட்சு கைசன், இன்னும் நிறைய அனிமீஸ் வந்து தெலுங்கு டப்பில் வந்து கேன்சல் பண்ணிட்டே லைனாக வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்களும் இந்த மாதிரி எதிர்பார்க்கணுமா, தமிழ் டப் வந்து கேன்சல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தாராளமாக வந்து டெலகிராம் பாருங்க. பட் நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சோனி டிவி சேனலை தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்பா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து கிரன்ச் ரோலில் ரிலீஸ் பண்ணுற சில ஆனிமியோட அப்டேட்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். டைங் த நாக் வித் அனாகாமி சிஸ்டரோட கோர் 1 டோட்டல் 1 to 13 எபிசோட்ஸ் வந்து இப்போ தமிழ் டப்பில் கிரன்ச் ரோல் ஓடிடி ஆப்பில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு நண்பா. அண்ட் கோர் 2 வந்து ஜனவரி 14 ஜாப்பனீஸ் டப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தமிழ் டப்பில் வந்து பிப்ரவரி 5 கிரன்ச் ரோல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பா. அண்ட் அடுத்து ப்ளூ லாக்ல இருக்க சீசன் 1 அண்ட் சீசன் 2 எல்லா எபிசோட்ஸுமே வந்து இப்போ தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆச்சு. லாஸ்ட் 2 எபிசோட் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு டிலே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு, அது வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கிரன்ச் ரோல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே வந்து இப்போ பார்க்கலாம். அடுத்தது வந்து நியூவாக ஒரு தமிழ் டப்பில் வந்து அனிமி வந்து இது ஆல்ரெடி வந்து ஹிந்தி டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து வரப்போகுது நண்பா. ஸோ அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா ஐ எம் இன் லவ் வித் த வில்லினஸ். இது வந்து காமெடி, ரொமான்டிக், இசகாய் போன்ற ஒரு அனிமி நண்பா. டோட்டலாக வந்து 12 எபிசோட்ஸ் இருக்குது. இது வந்து வரும்போது வந்து ஒரு பேட்சாக தான் வரும். ஸோ டோட்டல் எபிசோட்ஸும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரிலீஸ் டேட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இல்லை. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் டெஃபினட்டாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை தவிர்த்து வந்து இன்னும் 4-5 அனிமிக்கு மேலே வந்து தமிழ் டப்பில் வரப்போகுது. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து மியூஸ் இந்தியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டேருந்து வந்து ஒரு 10லேருந்து 15 தமிழ் டப்பில் வந்து அனிமி வருது சொல்லிட்டு சில ரூமர்ஸ் போயின்னு இருக்கு. அதில் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணது வந்து அண்டர் அண்ட் சென்டர், அது வந்து கிரன்ச் ரோல்லையும் வரலாம், இல்லை மியூஸ் இந்தியாவில் வரலாம். அது அஃபிஷியலாக வந்து பிளாட்ஃபார்ம் என்னது தான் தெரியல, பட் தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ வந்து மியூஸ் இந்தியா வந்து தமிழ் டப்புக்கு வந்து ஒரு சின்ன மூவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நண்பா. ஸோ அப்படி சப்போஸ் வந்து மூவ் பண்ணாங்க, தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாங்களா, நான் டெஃபினட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அண்டர் அண்ட் சென்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் எபிசோட்ஸுமே தமிழ் டப்பில் வரப்போகிற மாதிரி தான் வந்து அஃபிஷியல்ஸ் வந்து பிளான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அரௌண்ட் ஒரு 50, 70, 80 அந்த மாதிரி வந்து நிறைய எபிசோட்ஸ் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணி நிற்கிங்கன்னா வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே நேரத்தில் நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து என்ன அனிமி தமிழ் டப்பில் உங்களுக்கு அப்டேட் வேணும்னு சொல்லிட்டு அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சப்போஸ் வந்து அதை பற்றி அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் பெஸ்ட்டாக. அண்ட் லேட்டாக போடுறதுக்கு வந்து மன்னிச்சிக்கோங்க. நம்மளை ஃபாலோ பண்ணி அண்ட் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய அனிமி அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.